என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். ஹாய் வணக்கம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இயக்குனர் பாரதி ராஜாவின் தமிழ் திரைப்படங்களை பற்றி பார்ப்போம். 16 வயதினிலே 1977 வெளிவந்த திரைப்படம். கிழக்கே போகும் ரயில் 1978 வெளிவந்த திரைப்படம். சிகப்பு ரோஜாக்கள் 1978 வெளிவந்த திரைப்படம். புதிய பார்ப்புகள் 1979 வெளிவந்த திரைப்படம். நிறம் மாறாத பூக்கள் 1979 வெளிவந்த திரைப்படம். கல்லுக்குள் ஈரம் 1980 வெளிவந்த திரைப்படம். நிழல்கள் 1980 வெளிவந்த திரைப்படம். அலைகள் ஓய்வதில்லை 1981 வெளிவந்த திரைப்படம். டிக் 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 1981 வெளிவந்த திரைப்படம். காதல் ஓவியம் 1982 வெளிவந்த திரைப்படம். வாலிபமே பாவா 1982 வெளிவந்த திரைப்படம். மண்வாசனை 1983 வெளிவந்த திரைப்படம். புதுமைப்பெண் 1984 வெளிவந்த திரைப்படம். கைதியின் டைரி 1985 வெளிவந்த திரைப்படம். முதல் மரியாதை 1985 வெளிவந்த திரைப்படம். கடலோரக் கவிதைகள் 1986 வெளிவந்த திரைப்படம். வேதம் புதிது 1987 வெளிவந்த திரைப்படம். கொடி பறக்குது 1988 வெளிவந்த திரைப்படம். என் உயிர் தோழன் 1990 வெளிவந்த திரைப்படம். புதுநெல்லு புதுநாற்று 1991 வெளிவந்த திரைப்படம். நாடோடி தென்றல் 1992 வெளிவந்த திரைப்படம். ஹெப்டன் மகள் 1993 வெளிவந்த திரைப்படம். கிழக்கு சீமையிலே 1993 வெளிவந்த திரைப்படம். கருத்தம்மா 1994 வெளிவந்த திரைப்படம். பசும்பொன் 1995 வெளிவந்த திரைப்படம். தமிழ்ச்செல்வன் 1996 வெளிவந்த திரைப்படம். அந்திமந்தாரை 1996 வெளிவந்த திரைப்படம். தாஜ்மஹால் 1999 வெளிவந்த திரைப்படம். கடல் பூக்கள் 2001 வெளிவந்த திரைப்படம். ஈரநிலம் 2003 வெளிவந்த திரைப்படம். கண்களால் கைது செய் 2004 வெளிவந்த திரைப்படம். பொம்மலாட்டம் 2016 வெளிவந்த திரைப்படம். அன்னக்கொடியும் கொடிவீரனும் 2013 வெளிவந்த திரைப்படம். மீண்டும் ஒரு மரியாதை 2020 வெளிவந்த